ஹாய்ங்க உங்க பாவி. வீட்ல இருக்க 2 கப்பு கோதுமை மாவ வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டைமில் சுட சுட டீ, காஃபி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணி ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காய ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு இந்த ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியில் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுருக்க அதை ஆட் பண்ணி நல்லா வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி.